நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது கிரீன்ஸ் தியரம். ஸோ இந்த கிரீன்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இஃப் பை அண்ட் சை ஓகேவா. ஸோ 2 ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டினியூஸ் டெரிவேட்டிவாக இருக்குது. அதோட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டராக இருக்குது ஓகேவா. இஃப் பை அண்ட் சை the scalar point function having continuous derivative at least of second order ஓகேவா. ஸோ இதை இப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் இன்டெக்ரல் பை எப்படி இருக்குது செகண்ட் ஆர்டராக இருக்குது, அதனால டெல் ஸ்கொயர் சை 1 இல்லை அப்படின்னா சைன்னு கூட எடுத்துக்கலாம் மைனஸ் டெல் ஸ்கொயர் பை இன்ட்டு டிவி. ஸோ இங்கே வால்யூம் இன்டெக்ரல் இருக்குது, இங்கே டிவி போட்டேன். எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் பை gradient psi minus psi gradient pi into ds ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வால்யூம் இன்டெக்ரலாகவும் வால்யூம் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரலாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸிங் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸோ நமக்கு தெரியும் வால்யூம் இன்டெக்ரல் டைவர்ஜென்ஸ் ஏ வெக்டர் ஓகேவா. ஸோ அப்படின்னா டெல் டாட் ஏ வெக்டர் ஓகேவா, டாட் வந்து டைவர்ஜென்ஸ் ஓகேவா. டெல் டாட் ஏ வெக்டர் இன்ட்டு டிவி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஏ இன்ட்டு அதாவது ஏ வெக்டர் இன்ட்டு டிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ஏ வெக்டர் அப்படிங்கிற இந்த டேர்மை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். அதாவது ஏ வெக்டர் அப்படிங்கிறது பை கிரேடியன்ட் சை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா பை டெல் சை அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து ஏ வெக்டர். ஸோ இந்த ஏ வெக்டருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் எடுக்கிறேன் ஓகேவா. ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறப்போ டெல் டாட் ஏ வெக்டர் ஓகேங்களா. ஸோ ஏ வெக்டர் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பை டெல் சை அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறப்போ டெல் டாட் ஓகேவா. ஸோ இந்த டெல்லை நான் எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ டோ டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே டோ டிவைடட் பை டோ ஒய் ப்ளஸ் கே டோ டிவைடட் பை டோ இசட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. டைவர்ஜென்ஸ்க்கு டாட்டு. ஸோ இந்த பை அப்படிங்கிற இந்த டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த கிரேடியன்ட் ஆஃப் சையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி எழுதுறேன்னா டோ சை டிவைடட் பை டோ எக்ஸ் ஐ ப்ளஸ் டோ சை டிவைடட் பை டோ ஒய் ஜே. ஸோ பை அப்படிங்கிற டேர்ம் வரும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பை டோ சை டிவைடட் பை டோ இசட் கே ஓகேவா. ஸோ ஐ டாட் ஐ அப்படிங்கிறப்போ ஸோ இதோட வேல்யூ எனக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதை ஈக்குவேட் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ டிவைடட் பை டோ எக்ஸ். ஸோ இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். அடுத்தது இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு ஸோ இந்த டேர்ம் டோ சை டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா டோ டிவைடட் பை டோ ஒய். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் பை டோ சை டிவைடட் பை டோ ஒய் ப்ளஸ் அடுத்தது இந்த லாஸ்ட் டேர்ம் டோ டிவைடட் பை டோ இசட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பை டோ சை டிவைடட் பை டோ இசட் ஓகேவா. ஸோ அப்போ இந்த டேர்மை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பை அப்படிங்கிறது எல்லா டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அதனால் அதை வெளியே எடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ இங்கே ஒரு டோ இருக்குது, அப்போ டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ எக்ஸு இங்கேயும் டோ எக்ஸ் இருக்குது, இப்போ டோ எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ இசட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பை அப்படிங்கிற இந்த டேர்மை ஸோ இதோட ஜாயின் பண்ணி எழுதணும் ஓகேவா. ஸோ அடுத்தது ப்ளஸ் டோ ஃபை டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ சை டிவைடட் பை டோ எக்ஸ். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ ஃபை டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு டோ சை டிவைடட் பை டோ ஒய். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா
டோ பை டிவைடட் பை டோ இசட் இன்ட்டு டோ சை டிவைடட் பை டோ இசட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த டேர்மை பை அப்படிங்கிறத வெளியே எடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ டோ ஸ்கொயர் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இதை டெல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன் சை வந்து இருக்குது. ப்ளஸ் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ டிவைடட் பை டோ எக்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா பை அப்படிங்கிற ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இதை டெல் ஃபை. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோ சை டிவைடட் பை டோ எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டெல் சை அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜன்ஸ் ஏ வெக்டர் இதோட வேல்யூ வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஈக்குவேஷன் 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் இன்டெக்ரல் டைவர்ஜன் ஏ வெக்டர் இன்ட்டு டிவி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஏ இன்ட்டு டிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் இன்டெக்ரல் டைவர்ஜன்ஸ் ஏக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? பை டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் டெல் ஃபை இன்ட்டு டெல் சை. ஓகேவா? ஸோ இது வந்து டைவர்ஜன்ஸ் ஏக்கானது இன்ட்டு டிவி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் போட்டுட்டேன். ஏ வெக்டர் அப்படிங்கிறத நான் என்ன எடுத்துருந்தேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பை டெல் சை இன்ட்டு டிஎஸ். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரெஃபர் டு த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் கிரீன்ஸ் தியரம். ஓகேவா? இது வந்து கிரீன்ஸ் தியரத்தோட ஃபஸ்ட்டு ஃபார்மு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பை அண்டு ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ல் இருக்கக்கூடிய பை அண்டு சையை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது பை இருக்க வேண்டிய இடத்துல சை வந்து போட்டுக்கிறேன், சை இருக்க வேண்டிய இடத்துல பை வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் 2 எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் இன்டெக்ரல். ஸோ இங்கே வந்து சை டெல் ஸ்கொயர் பை ப்ளஸ் டெல் சை டாட் டெல் ஃபை இன்ட்டு டிவி எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் சை டெல் ஃபை இன்ட்டு டிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஃபார்ம் எதோடது? கிரீன்ஸ் தியரத்தோட செகண்ட் ஃபார்ம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 3ஐயும் ஸோ இந்த செகண்ட் ஃபார்மையும் ஃபஸ்ட்டு ஃபார்மையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இன்டெக்ரல் பை டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் டெல் ஃபை இன்ட்டு டெல் சை இன்ட்டு டிவி மைனஸ் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த டேர்மை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். வால்யூம் இன்டெக்ரல் சை டெல் ஸ்கொயர் ஃபை ப்ளஸ் டெல் சை இன்ட்டு டெல் ஃபை இன்ட்டு டிவி. ஓகேவா? ஸோ இந்த டேர்மும் ஸோ இந்த மைனஸ் டேர்மும் ஸோ இந்த ப்ளஸ் டேர்மும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வரும். ஓகேங்களா? அப்போ வால்யூம் இன்டெக்ரல் பை டெல் ஸ்கொயர் சை மைனஸ் சை டெல் ஸ்கொயர் பை இன்ட்டு டிவி. ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் வரும். ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த செட் இருக்கு இந்த ரெண்டு டேர்மும் பை டெல் சை மைனஸ் சை டெல் ஃபை இன்ட்டு டிஎஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஃபார்ம் ஆஃப் கிரீன்ஸ் தியரம், அப்படி இல்லைன்னா சிம்ப்ளி த கிரீன்ஸ் தியரம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிரீன்ஸ் தியரம் வந்து ஸோ எங்கே வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு எலக்ட்ரோ டைனமிக்ஸ்லேயும் ஹைட்ரோ டைனமிக்ஸ்லேயும் தான் கிரீன்ஸ் தியரத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து நாம் பார்க்கக்கூடியது கிரீன்ஸ் தியரம் இன் எ பிளேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டோக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். ஸ்டோக்ஸ் தியரம் அப்படிங்கிறப்ப எனக்கு லைன் இன்டெக்ரலை என்னவா கன்வெர்ட் பண்ணி தரும்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரலை லைன் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணி தருது நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோக்ஸ் தியரம். ஓகேவா? ஸோ இந்த கிரீன்ஸ் தியரம் இன் எ பிளேன். ஸோ இதோட ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். இஃப் ஆர் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு ரீஜியன் எடுத்துக்கிறேன். எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் அண்டு ஒய் அப்படிங்கிற ஒரு பிளேனில். ஓகேவா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ஒரு பிளேன் இருக்குது. ஸோ இந்த பிளேனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு ரீஜியன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த க்ளோஸ்டு ரீஜியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுண்டட் பை எ சிம்பிள் க்ளோஸ்டு கவ். ஒரு சி அப்படிங்கிற க்ளோஸ்டு கவோட பவுண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சி அப்படிங்கிற க்ளோஸ்டு கவ். ஸோ உள்ளே இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு ரீஜியன். ஸோ இது வந்து ரீஜியன். ஸோ இந்த கவ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுண்டட் பை எ க்ளோஸ்டு கவ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம் அண்ட் என் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்டு ஒய்யோட கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம் அண்டு என். ஓகேவா? ஸோ இந்த கிரீன்ஸ் தியரம் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து லைன் இன்டெக்ரல் எம் டிஎக்ஸ் ப்ளஸ் என் டிஒய். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸோ இந்த ரீஜியன். ஓகேவா? இந்த க்ளோஸ்டு ரீஜியன். ஸோ அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸ் டோ n divided by dou x minus dou m divided by dou y into dx dyக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் அண்டு ஒய் பிளேனில் ஒரு க்ளோஸ்டு ரீஜியன் ஆர் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ பவுண்டட் பை எ க்ளோஸ்டு கவ். ஓகேவா? சி அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு கவ் இருக்குது. ஸோ இதில் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி அப்படின்னு வச்சுக்கிறோம். சி அப்படிங்கிறது அந்த க்ளோஸ்டு கவ். இது வந்து இ. ஸோ இது வந்து எஃப். ஓகேவா? ஸோ இந்த பிளேனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த இதோட கோஆர்டினேட் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து எனக்கு 2 பாயிண்டில் வந்து கட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் கட் ஆகும். எந்த இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணாலும் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக 2 பிளேசஸில் வந்து கட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ளோஸ்டு ரீஜியன். ஓகேங்களா? எக்ஸ் அண்டு ஒய் பிளேனில் ஒரு க்ளோஸ்டு ரீஜியன். ஸோ இதை வந்து ஒரு பார்ட், அதாவது ஏபி, அதாவது இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆர் அப்படிங்கிற ரீஜியன், ஏ பி அப்படிங்கிற ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணக்கூடியது ஏ. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இன்னொரு இடத்துல கட் பண்ணக்கூடியது பி. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இ அப்படின்னு. ஸோ இந்த டேர்ம் வந்து எஃப் அப்படின்னு தெரியும். ஸோ இதை வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறோம். அதாவது இந்த க்ளோஸ்டு கர்வ் வந்து சி. ஸோ இந்த கர்வை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ இந்த பார்ட்டை, ஸோ இந்த பார்ட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா C1. ஓகேவா? ஸோ இந்த ஹாஃப் மட்டும் C1. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆஃப். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபை வந்து C2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது
எனக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஓகேவா, அதாவது C1ல் கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா y is equal to f of x அப்படின்னு கிடைக்கும். இதுவே C2ல் இதில் கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் y is equal to g of x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் எதுக்கு எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த C1 அப்படிங்கிற இதுக்கு மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ C1க்கு எழுதுகிறப்ப எனக்கு A E B. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ y is equal to எப்படி கிடைக்கும்னா f of x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் C2க்கு எழுதுகிறப்போக்கும் B. ஸோ எனக்கு டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ அதனால் B F A. C2 அப்படிங்கிறப்போ B F A. அப்போ இதுக்கு வந்து நான் வந்து இதுக்கான சொல்யூஷன் எழுதுகிறப்போ y is equal to எப்படி கிடைக்கும்னா g of x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு டபுள் இன்டெக்ரல் m டிவைடட் பை y dx dy எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டபுள் இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா x is equal to a, அடுத்தது வந்து x is equal to b, அடுத்தது இதோட ஃபங்க்ஷன் y is equal to என்னது f of x. ஸோ இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா y is equal to g of x. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா m டிவைடட் பை y இன்ட்டு dy dxக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு x is equal to a to x is equal to b அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் அதாவது இன்டெகிரேட் பண்ணுறப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா m ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ m, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸு, இந்த டைம் பார்த்திங்கன்னா y அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு dx. ஓகேவா. ஸோ இதில் வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா y is equal to f of x, அடுத்தது y is equal to g of x. ஓகேவா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா x is equal to a, x is equal to b, m into x comma upper limit ஓகேங்களா g of x into dx minus x to a to b m x into g of x into dx. ஓகேவா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பர் லிமிட் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதோட வேல்யூ அதாவது y is equal to g of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த g of x பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோன்னா y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். அதாவது a to b அப்படின்னு இருக்குது, நான் எப்படி எழுதுறேன்னா b to a அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து மைனஸ் லிமிட் வந்து எக்ஸில் அதாவது b to a அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ வந்து m எக்ஸு g of xக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் y அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து x கமா y இன்ட்டு dx மைனஸ் இன்டகரல் எக்ஸ் லிமிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா a to எக்ஸு b. ஓகேவா. அடுத்தது m எக்ஸு இந்த g of xக்கு பதிலாக y அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்ட்டு dx. ஓகேவா. ஸோ இதில் b to a அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ b to a அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு இந்த ரீஜியன் வரும். அப்போ C2. ஓகேவா. ஸோ அப்போ மைனஸ் இன்டகரல் கவ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா C2 m xy இன்ட்டு dx மைனஸ் இன்டகரல் a to b அப்படிங்கிறப்போ ஸோ இந்த கீழே எடுக்கக்கூடியது a to b. அப்போ இந்த கவ் அதாவது C1 வரும். ஓகேங்களா. C1 m இன்ட்டு எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைனஸை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இன்டகரல் C2 m எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன் ப்ளஸ் இன்டகரல் C1 m எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு
சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓகேவா. டபுள் இன்டெக்ரல் m டிவைடட் பை y dx dy வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ். ஸோ இந்த எல்லாமே சேர்த்து c1 c2 அப்படிங்கிறப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் c அப்படிங்கிறப்போ கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த m x y dx அடுத்தது பார்த்திங்கன்னா m x y dx அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா m dx அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து a அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ நம்ம வந்து அந்த க்ளோஸ்டு ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு கர்வில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் a to b அதாவது எக்ஸ்பிளைன் மட்டும் எடுத்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் இன்டெக்ரல் m டிவைடட் பை y dx dy எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் m dxக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த y இதில் கட் ஆகக்கூடிய ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்மை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஆர் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு ரீஜியன் இருக்குது. ஸோ பவுண்டட் பை எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு கர்வ்னால ஆர் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் வந்து என்ன இருக்குது உள்ளே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒய் வந்து எக்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஒய்க்கு வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணுறேன் இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ்க்கு பேரலாக. ஸோ அப்போ எனக்கு 2 பாயிண்ட்ஸில் வந்து கட் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, இது வந்து பி. ஸோ கவ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு கவ் சி. ஸோ இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இ, இது வந்து எஃப் ஓகேவா. ஸோ அப்போது ஒய் ஆக்சிஸ் இதுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ண அப்படின்னா 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரீஜியனை வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா இது ஃபுல்லாக என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த ஆஃப் C1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இருக்கக்கூடிய இந்த ஆஃபை என்ன எடுத்துக்கிறேன்னா C2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ C1ஓட ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு x is equal to f of y அப்படின்னு கிடைக்கும். C2ஓடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா x is equal to g of y அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கவ் வந்து C1. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கவ் C1க்கு அதாவது எஃப் ஏ இ. ஸோ இந்த கர்வுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் FAE. ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எடுக்கிறப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்னா x is equal to f of y அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது வந்து ஈக்குவேஷன் வந்து கவ் C2க்கு எடுக்கிறேன் ஓகேவா. அப்போ C2க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதோட டைரக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும் EBFக்கு வந்து ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ x is equal to g of y அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் n டிவைடட் பை x dx dy. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டபுள் இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா y வந்து a to b வந்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா CD, y வந்து C2, y வந்து D. அப்போ இதோட ஃபங்க்ஷன் x is equal to f of y. ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா x is equal to g of y அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு n டிவைடட் பை x இன்ட்டு dx இன்ட்டு dy அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா y is equal to c, y is equal to d. ஸோ n அப்படிங்கிற இந்த டேர்ம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா x, y அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ வந்து x is equal to f of y, x is equal to g of y into dy ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அப்பர் லிமிட் மட்டும்தான் வரும் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு y is equal to c2, y is equal to d.
n. ஸோ எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா g of y இன்ட்டு அடுத்தது g of y கமா y dy. ஸோ இந்த dy மைனஸ் அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்டெக்ரல் y is equal to c to y is equal to d n f of y கமா y இன்ட்டு dy அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த g of yவை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த f of y எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் y is equal to c, y is equal to d அப்படியே இருக்கும் n. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக x, y இன்ட்டு dy ப்ளஸ் ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது c to dன்னு இருக்கிறத நான் d to c அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த மைனஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகும் ப்ளஸ் அப்படின்னு இந்த சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ சைன் வந்து பார்த்திங்கன்னா y is equal to d to y is equal to c. அப்போ வந்து பார்த்திங்கன்னா n இந்த டேர்முக்கு பதிலாக அதாவது f of yக்கு பதிலாக x, y இன்ட்டு dy. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா c to d அப்படிங்கிறப்போ சியிலிருந்து d ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கர்வ் வந்து c2. ஓகேவா? அப்போது க்ளோஸ்டு கர்வ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குது c2வாக இருக்குது. n x, y இன்ட்டு dy ப்ளஸ் ஸோ இந்த செகண்ட் டேர்முக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கர்வ் வந்து என்ன கிடைக்குன்னா c1 கிடைக்கும். n x, y dy அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கர்வ் தான் இருக்குது. அப்போ இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் c அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி க்ளோஸ்டு இன்டெக்ரல் c n x, y dy. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டபுள் இன்டெக்ரல் n டிவைடட் பை x இன்ட்டு dx dyக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் b அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் a அண்ட் b ஸோ இந்த ரெண்டுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஈக்குவேஷன் ஏவை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி கிடைச்சுன்னா டபுள் இன்டெக்ரல் m டிவைடட் பை y இன்ட்டு dx dy. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் c m dxக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் b அப்படிங்கிறப்போ டபுள் இன்டெக்ரல் n x dx dy வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் n dyக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறப்போ ஸோ இந்த டேர்ம் வந்து எனக்கு dx dy அடுத்தது இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதை இது எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் இன்டெக்ரல் n divided by x dx dy minus m divided by y dx dy equal to closed integral n dy plus closed integral m dx. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுறப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டு டேர்மையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா n டிவைடட் பை x மைனஸ் m டிவைடட் பை y. ரிமைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்குமே காமனாக பார்த்துக்கிட்டிங்கன்னா dx dy இருக்குது. ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் m dx ப்ளஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் n dy. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா therefore Green's theorem
mdx ப்ளஸ் ndy. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் dou n divided by dou x minus dou m divided by dou y into dx dyக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிரீன்ஸ் தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். யூஸிங் கிரீன்ஸ் தியரம் எவாலுவேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் x ஸ்கொயர் y dx ப்ளஸ் x ஸ்கொயர் dy. ஸோ இதில் c அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுண்ட்ரி டிஸ்கிரைப்டு கவுண்டர் கிளாக்வைஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 0,0 1,0 1,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோன்னா கிரீன்ஸ் தியரம் இன் பிளேன். ஓகேவா? ஸோ அப்போ XY ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ட்ரையாங்கிள் அதோட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 0,0 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது 1,0 அப்படிங்கிறப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ அப்போ எனக்கு ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 ஒய் ஆக்சிஸ்லேயும் 1. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு y ஈக்குவல் டு அதாவது எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். எங்கிருந்துன்னா ஆரிஜின்லேருந்து பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு. ஸோ இதை வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிரீன்ஸ் தியரம் இன் பிளேன் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் க்ளோஸ்டு கர்வ் இன்டெக்ரல் m dx ப்ளஸ் n dy எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டோ n டிவைடட் பை டோ எக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வரும் மைனஸ் டோ m டிவைடட் பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லைன் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்மோட வேல்யூ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய், என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா ஃபஸ்ட்டு டோ என் டிவைடட் பை டோ எக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா 2x அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது டோ எம் டிவைடட் பை டோ ஒய் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ எனக்கு 1 ஆயிரும். ஸோ இந்த அப்போ டோ எம் டிவைடட் பை டோ ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ ஸோ இந்த டைம் 1 ஆயிரும். ரிமைனிங் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல். ஸோ நமக்கு இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த டேர்ம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டோ என் டிவைடட் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் 2x மைனஸ் டோ எம் டிவைடட் பை டோ ஒய் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து எக்ஸ் ஸ்கொயர். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎக்ஸ் டிஒய். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஎக்ஸ் டிஒய். ஸோ இப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டேர்ம் எடுத்துக்கிறோம்.
ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த டேர்முக்கு வந்து லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு இன்டெக்ரல் அப்படியே வச்சுட்டு இன்டெக்ரல் லிமிட் வந்து 0 to 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். 0லேருந்து 1 வரைக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே வரும் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டெக்ரல் லிமிட்டு 0லேருந்து எக்ஸ் வரைக்கும். ஓகேவா? 0 to எக்ஸு. ஸோ இந்த டேர்முக்கு வந்து அதாவது டிஒய்னு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்ம் இன்டெகிரேட் பண்ணுறப்போ எனக்கு y லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 to எக்ஸு. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 to 1 2x ஸ்கொயர் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு டிஎக்ஸு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 0 to 1 2x. ஸோ இந்த டேர்ம் வந்து இதோடையும் மல்டிப்ளை ஆகும் இதோடையும் மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால் 2x ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் கியூபு இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ வந்து லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இன்டெகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு எப்படி வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 to 1 இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இதோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இதோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூபு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இன்டெகிரேட் பண்ணுறப்போ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1. ஓகேங்களா? அப்போது ஸ்கொயர் இருக்கங்காட்டிக்கு 2 + 1 3 அப்படின்னு வரும். இப்போ 2x கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லோயர் லிமிட் பார்த்திங்கன்னா 0வாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 2 1 கியூப் அப்படிங்கிறப்போ 1 தான் வரும். அப்போ 2 டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 பவர் 4 அப்படிங்கிறப்போ 1 டிவைடட் பை 4 தான் வரும். ஸோ அப்போ இதை ஈக்குவேட் பண்ணுறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 8 மைனஸ் 3 டிவைடட் பை 12 அப்படின்னு கிடைக்கும். 8 மைனஸ் 3 அப்படிங்கிறப்போ 5 டிவைடட் பை 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக கேட்பாங்க. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.